வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. விஜய் அவர்களுடைய இந்த தாவேகா கட்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த கட்சியை எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுல ஆரம்பத்துல இருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தீவிரம் காட்டினாரு. ஆனா அப்போ அவங்க, அதாவது தாவேகா தரப்புல இருந்து நிறைய டிமாண்ட் வச்சாங்க. எங்களை நீங்க தலைமையா ஏத்துக்கிற கட்சியோட மட்டும் தான் நாங்க கூட்டணியை வைப்போம், ரெண்டாவது 2.5 வருஷம் நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம், நாங்க கேட்கிற முக்கிய அமைச்சர் பதவியில நீங்க கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனாலையும் தொகுதி பங்கீடும் அதிகமாக இவங்க கேட்குறாங்க அப்படின்ற இந்த மாதிரியான டிமாண்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் எடப்பாடி அன்னைக்கு பல்ட்டி அடிச்சாரு. வேற வழி இல்லாம கையை பிடிச்சி தரம் கொண்டு போய் பாஜக கூட்டணி வச்சதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தாவேகா மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகிருக்கு. ஸோ இந்த நெருக்கடியான நேரத்தை ரொம்ப சரியா கரெக்டா நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு 2 கட்சி போட்டி போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒன்னு பாஜக, இன்னொன்னு அதிமுக. என்னமா சொல்ற, 2 ஒண்ணு தானே? அதாவது 2 ஒண்ணு தான். அதிமுகவுடைய எட்டு யார் அப்படின்னு கேட்டா அது பாஜக தான் தலைமை தான். ஆனா அது கூட்டணியில இருக்கிற வரைக்கும். பட் அந்த அதிமுக விஜய் அவர்களுடைய இந்த தாவேகா கட்சியோடு சேரும் பொழுது அவருக்கு வேற வழி இல்லை, பாஜகவை கட் பண்ணி தான் விட்டு ஆகணும். அப்படி இல்லாது போனா தாவேகா கூட அதிமுக கூட்டணி அப்படின்ற இடத்துக்கு நகரும் போது அவங்க பாஜகவை கட் பண்ணி தான் விட்டு ஆகணும். அப்பதான் மக்கள் மத்தியில இந்த கூட்டணி அப்படின்றது எடுப்படும். ஏன்னா விஜய் அவர்கள் சொல்லியது என்ன, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. ஆனா இப்ப நடக்கிற சூழல்ல பார்க்கும்போது அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்கு. ஏன்னா பல கேள்விகள் நமக்குள்ள போயிட்டே இருக்கு. பாஜக தாவேகாவை இயக்குதா, பாஜக தாவேகாக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு. உதாரணத்துக்கு ஆரம்பத்துல இந்த கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனே தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போய் துக்ளக் குருமூர்த்தி அவர்களை சந்தித்துதான் வந்த செய்தியாகட்டும், அதுக்கு தாவேகா தரப்புல இருந்து எந்த மறுப்பும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ரெண்டாவது, மதுரை நீதிமன்றத்தில் தாவேகாவுக்கு பாஜக சார்பான வக்கீல்களை ஹெல்ப் பண்ணதாக தகவல் வெளியாச்சு. அதுக்கும் இதுவரை தாவேகா தரப்பிடம் இருந்து எந்த மறுப்பும் வரவில்லை. உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பா ஆஜரான வக்கீல் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க பாஜகவை சார்ந்த ஒரு வக்கீலா தான் இருக்காங்க. ஸோ இந்த கேள்வி எதுக்குமே தாவேகா தரப்பிடம் இருந்து எந்த மறுப்பும் வரல. அந்த நடவடிக்கைகள் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது, டெல்லிக்கு போன ஆதவ அர்ஜுனா அங்க இருக்க பாஜகவுடைய முக்கிய தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் வருது. இது எதுக்குமே தாவேகா தரப்பிடம் விஜய் அவர்களிடம் இருந்து மறுப்பு செய்தி இதுவரைக்கும் வராத போது அப்போ பாஜக சார்ந்து தான் இவங்க இயங்குறாங்களா, பாஜக சைட்ல இருந்து வர சப்போர்ட்டா இருக்கட்டும். இந்த பிரச்சனை, கரூர் பிரச்சனை வந்த உடனே முதல்ல சப்போர்ட்டுக்கு இறங்கின ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய குரல் தான் ஃபர்ஸ்ட் ஒலிச்சது. பாஜகவுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கா, நயினார் அவர்களும் சப்போர்ட்டா தான் பேசுறாரு. ஸோ இப்போ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதிமுக இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி நம்ம அவங்களோட கூட்டணிக்கு போடணும். ஏன்னா விஜய் தரப்புல பாஜகவோட நம்ம நேரடியா கூட்டணி வைக்கும் போது வரப்போற 2026 தேர்தலில் அது மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கும். ஸோ அது நம்ம பேரை நம்மளே இது பண்ணிக்கிற மாதிரி, கெடுத்துக்கிற மாதிரி. ஸோ ஓப்பனா அந்த மாதிரி ஒரு இது வைக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக அதிமுகவுடைய கூட்டணி வச்சாலும் அது கொள்கை ரீதியாக நாங்கள் ஒன்னா இருக்கிறோம், வற்புறுத்தின பாஜக கூட்டணியை உடைத்துக்கொண்டு அதிமுக தாவேகா கூட கூட்டணி வைக்குது, இது ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும். ஸோ இதனால இந்த அசைன்மெண்ட், இந்த கூட்டணி நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிருக்கு. இது போன் மூலியமா, அதாவது எடப்பாடி அவர்கள் போன் மூலியமா இந்த கூட்டணி பேசி முடிச்சு இருக்காரு. அதுக்கு விஜய் தரப்புல இருந்தும் கூட எஸ் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டா எஸ் சொல்லல, ஆனா அதே சமயம் நோ சொல்லல. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்ன இருந்த மாதிரி என்னால நீங்க கேட்கிற மாதிரி 2.5 வருட ஆட்சி காலம் உங்களுக்கு கொடுக்க முடியாத போனாலும் இப்போ உங்களுடைய இந்த சூழலை கருத்து கொண்டு நீங்க எங்க கூட கூட்டணி வந்தீங்கன்னா துணை முதல்வர் பதவியும் 40 தொகுதியும் பிளஸ் ஒரு 4-5 அமைச்சர் பதவியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற டிமாண்ட் அவர் கொடுத்துருக்காரு எடப்பாடி அவர்கள். ரெண்டாவது என்னன்னா, நீங்க எங்க கூட கூட்டணி வச்சா போதும், நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணலாம் தம்பி, மித்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி அவர்கள் தரப்புல இருந்து சொல்லியிருக்கு. இப்போ இந்த துணை முதல்வர் பதவி அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிமுக ஏற்கனவே துணை முதல்வர் பதவியில் இருந்த ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைமை என்ன, அவரே வெளியே சொன்னார், இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம், என்ன எதுக்கு வெட்டியில நீங்க துணை முதல்வராக வச்சுட்டு இருக்கீங்க, அவர் தான் முடிவு எடுக்கிறாரு, எடப்பாடி அவர்கள் தான் எல்லா முடிவுமே எடுத்துட்டு இருக்காரு, அவர் சீனியர்கள் யாருமே மதிக்கிறது கிடையாது, தன்னை தாண்டி இந்த கட்சியில யாருமே வளரக்கூடாதுன்றதுல எடப்பாடி அவர்கள் ரொம்ப சரியா இருக்காங்க. ரெண்டாவது, இன்னொரு விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி அதிமுகவை நம்பி போன விஜயகாந்த் அவர்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கணும். அந்த தேர்தல் முடிகிற வரையும் அப்படியே தோல் மேல கையை போட்டு கூட்டிட்டு வந்தவங்க, அதுக்கப்புறமா அந்த கட்சியை
என்ன சின்னாபின்ன பண்ணாங்க, அவங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி தேமுதிகவுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் அதிமுக விலைக்கு வாங்கி அந்த கட்சியை ஒண்ணுமே இல்லாம பண்ணாங்க. விஜயகாந்த் அவர்கள் கூட அப்படி சொன்னாங்க, பரவாயில்ல நீங்க விலைக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, நல்ல ஆட்சி கொடுத்தா சரி அப்படின்னு மனசு வரைஞ்சு பேசினதெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி அப்படின்ற முடிவு எப்படி இருக்கும்னா, அன்னைக்கு எப்படி ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டணி வச்சு தேமுதிகன்ற கட்சியை எந்த அளவுக்கு அவங்க உடைச்சாங்களோ அதே வேலையை எடப்பாடி அவர்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயை உடைக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாரு. ஆனா இப்போதைக்கு அவர் எப்படியாவது இந்த ஓட்டை வாங்கணும், இந்த 2026 விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வங்கி தான் கேப்சர் பண்ணணும் அப்படின்ற ஒண்ணும் தான் விருப்பமே இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சார் பாத்தீங்களா, இதையும் உடைக்கிறதுக்கு இந்த ஒரே வழிதான். அதனாலதான் போன் மூலியமா ரகசியமாக இந்த டீலிங் பேசப்பட்டிருக்கு. ஆனா விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து கேம்பெயின், அதாவது மக்களை போய் சந்திக்கிறது, கேம்பெயின் பண்றது, இதை பத்தி மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கூட்டணி முடிவு அப்படின்றத நம்ம ஜனவரிக்கு மேல பார்த்துக்கலாம், அதாவது நெருங்க நெருங்க என்ன சூழல் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த முடிவை எடுத்துக்கலாம். ஸோ எஸ் சொல்லாவிட்டாலும் நோ சொல்லவில்லை அப்படின்ற செய்தியை பார்க்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்கா மறுப்பு தெரிவிக்கல. ஸோ இப்படி வச்சு போய் இப்போ அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்கிறதா இருந்தா இது என்டிஏ கூட்டணிக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் போக போறாங்களா, இல்ல பாஜகவை கழட்டி விட்டுட்டு இவங்க வர போறாங்களா? ஸோ ஒருவேளை பாஜகவை கழட்டி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா பாஜக சும்மா இருக்குமா? பாஜக ஏற்கனவே முன்னாடியிலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது எடப்பாடி இப்படி எல்லாம் பிசர் தட்டுவாருன்னு தெரிஞ்சுதான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து வச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ரெட்டை சின்னத்தை அவங்க கையில கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அவங்க கண்ட்ரோல், எலெக்ஷன் கமிஷன் கீழே தான் இன்னும் இந்த ரெட்டலை பிரச்சனை போடிட்டு இருக்கு. ரெட்டலை அப்படின்ற ஒரு சின்னம் இல்லைன்னா எடப்பாடி அவர்கள் ஒண்ணுமே கிடையாது, அவர் ஜீரோ தான். ஸோ அதை தான் பாஜக கைக்குள்ள போட்டு வச்சிருக்கு. மூணாவது, இந்த அதிருப்தியாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, எடப்பாடி அவர்கள் மீது அதிருப்தியாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் செங்கோட்டையனா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஏற்கனவே டிடி அவர்கள் வந்து நீங்க ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரனை கூட கூப்பிட்டு நீங்க வந்து முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனா எடப்பாடியை மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற கமெண்ட் ஏற்கனவே பாஸ் பண்ணி அவரும் அவருடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த டீம் எல்லாம் ஒன்று சேர்த்து சசிகலா அன்கோ அப்படின்னு அந்த டீமை ஒன்றா சேர்த்து இதுதான் அதிமுக, புடிங்க ஓட்டை இதுக்கு போடுங்க, பாருங்க ரெட்டலை சின்ன இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டா விஜய் அவர்களோட அதிமுக, அதாவது எடப்பாடி அவர்கள் கூட்டணி வச்சாலும் அது எந்த அளவுக்கு ஒரு எழுச்சியா இருக்கும்ன்ற இன்னொரு கேள்வி வருது. யாருமே வந்து ரெட்டலைக்காக தான் ஓட்டு போடுறாங்க, எடப்பாடி அவர்களுக்காக இங்க யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அப்படி பாஜகவை இவர் விட்டுட்டு தாவேகா கூட கூட்டணிக்கு வந்தாலும் அங்க என்ன செக் வைக்கணுமோ அதை வைப்பாங்க. ரெண்டாவது, இப்போ வாண்டடா விஜய் அவர்களே போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. தாவேகாவே பாஜகவுக்கு துருப்பு சீட்டு எடுத்து கொடுத்த மாதிரி ஒருவேளை அதிமுக பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜய் அவர்கள் கூட கூட்டணி வச்சா இதை தான் துருப்பு சீட்டை கையில் எடுப்பாங்க. தம்பி நீயே வாண்டடா சிபிஐன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட பேப்பர் நீட்டியிருக்க, இப்போ பாரு நீங்க வந்து எங்க கூட கூட்டணி வைக்கிறீங்களா இல்ல உங்களை வந்து இந்த வழக்கில் தூக்கி உள்ள போடவா, A1 குற்றவாளி விஜய் அவர்கள் சொல்லி கைது நடவடிக்கை வரையும் போவாங்க. அம்மையா ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமையவே அவங்க இல்லாம பண்ணவங்க பாஜக. விஜய்லாம் எந்த மூளைக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா யோசிக்கிறான். ஆனா ஒண்ணு, அதாவது அமித்ஷா அவர்கள் கூட இந்த ஃபைல் அந்த ஃபைல் இது அதையும் காமிச்சு மிரட்டி ஒரு கூட்டணியை வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து உருவாக்குறது. அதாவது டெய்லர் கடையில வந்து இந்த கொடியெல்லாம் தச்சிட்டு இருந்திருப்பாங்க, பரப்புரை வருதுப்பா அதிமுக சார்பா இதர கொடியெல்லாம் தைங்கப்பா அப்படின்னு, அதே டெய்லர் கடையில தான் இவங்க தாவேக்காவும் தைக்க கொடுத்துருப்பாங்க போல கொடி. இவங்க போன வழக்கத்துல 2 கொடி எக்ஸ்ட்ராவா தாவேக்கா கொடி கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னப்பா நம்ம கட்சி கொடி ஒன்ன கூட காணும், வெறும் பாஜக கொடியா இருக்கு. அண்ணன் அங்க பாருங்க தாவேக்கா கட்சி கொடி பறக்குது, புடி தாவேக்கா கட்சி கொடி பாருங்க கொடி பறக்குது, புள்ளியா சொல்லி போட்டாச்சு அப்படின்னு ஒரு பரப்புரையில ஒரு கூட்டணியை பேசி முடிவு பண்ணியிருக்காரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கும் தாவேக்கா தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த மறுப்பும் தெரிவிக்கப்படல. அதிமுகன்ற கட்சி உங்களுடைய கொள்கை எதிரிகள் இடம் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதாவது தாவேக்காவுடைய கொள்கை எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கட்சி அதிமுக. அவங்களுடைய கூட்டத்தில் தாவேக்கா கொடி பறக்குது, இந்த கொடி பறக்குது. இவர் வந்து ரொம்ப பப்ளிக்காவே ஓப்பனாவே எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, இல்ல இல்ல புளியா சொல்லி போட்டாச்சு, இனி வலுவையான கூட்டணி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வலுவையான கூட்டணி, அதாவது வலுவான கூட்டணி தான் அவர் அப்படி சொல்றாரு, வலுவையான கூட்டணி தான் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. இந்த கூட்டணியை வந்து விஜய் தரப்பு ஆதரிக்கிறதா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. ஏன்னா ஒரு இடத்துல கூட இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல, இல்ல அவர் ஏதோ அவர் மனசுல தோணுது பெணாத்துறாரு, நாங்க அந்த மாதிரிலாம் எந்த கூட்டணியும் வைக்க மாட்டோம், ஏன்னா அவங்க எங்களுடைய கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சிருக்காங்க, அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒருபோதும் தாவேக்கா போகாது அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஸ்டேட்மெண்ட் இதுவரையும் தாவேக்கா தரப்புல இருந்து வராம சைலண்டா இருக்கிறத பார்க்கும்பொழுது வெகு விரைவில் இந்த நெருக்கடியை
வச்சு அனலைஸ் பண்ணி விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி சேரக்கான வாய்ப்பு தான் இந்த மௌனமா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. உலகத்திலேயே தன்னோட கட்சி கூட்டத்தில் தன்னோட தொண்டர் கையில அடுத்த கட்சி கொடியை கொடுத்து பறக்க விட்டு கூட்டணி வச்ச ஒரே உன்னத தலைவர் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமியே தான் இருக்கணும். அவருடைய ராஜதந்திரத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது குறித்து எடப்பாடி அவர்கள் கிட்ட கேட்கும்போது நீங்க போன்ல பேசுனீங்களா, நீங்க ஆறுதல் சொன்னீங்களா அப்படின்னு பத்திரிகை தரப்புல இருந்து கேட்கும்போது அவர் பச்சையா இல்ல, நான் பேசவே இல்லை அப்படின்ற தகவல் சொல்றாரு. ஒண்ணு மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும், எடப்பாடி அவர்கள் பொறுத்தவரையும் ஆமா 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 சொல்லி இல்லைன்றாரு, இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி ஆமான்றாரு. போன பாராளுமன்ற தேர்தலில் கூட பாஜகவோட கூட்டணிக்கு ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு லாஸ்ட் நேரத்தில் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி கவுத்து விட்டார். ஸோ அதே மாதிரி இப்போ இல்லை இல்லை இல்லைன்னு நாளைக்கு அந்த சைட்லேருந்து சிக்னல் கிரீன் சிக்னல் வந்த உடனே டப்புன்னு அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுல எடப்பாடி அவர்களுக்கு கை வந்த கலை. அதனால லாஸ்ட் மினிட்ல இவர் பாஜகவை கழட்டி விட்டுட்டு தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றது. இன்னொரு தரப்பு இல்ல, இது இப்படி நடக்காது, பாஜக அதிமுகவுடைய கூட்டணி கண்டினியூ ஆகும், ஆனா தாவேகாவை வளர்த்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா தாவேகாக்கு வர ஓட்டெல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிருப்தி, அதிமுக அதிருப்தி, பாஜக அதிருப்தி, இந்த ஓட்டெல்லாம் இங்க வரும். இந்த ஓட்டு இங்க வரும்போது மட்டும்தான் இவங்களுடைய இது உயரும். அப்போ ஒருவேளை தாவேகா மறுபடியும் அதிமுக கூட போய் கூட்டணி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த அதிருப்தி ஓட்டுகள், அதாவது அதிமுக அதிருப்தி, பாஜக அதிருப்தி, தாவேகா அதிருப்தி, ஏன்னா தாவேகா தொண்டர்களே அதிருப்தி ஆயிடுவாங்க. இதுவரைக்கும் கொள்கை எதிரி சொல்லிட்டு கொண்டு போய் அங்க அடமான வச்சிட்டீங்களே நீங்களே எடப்பாடி மாடி அப்படின்னு. ஸோ இந்த அதிருப்தி பூராவும் எங்க போகும்னா திமுகவுக்கு போகும். ஸோ அதனால பாஜக தாவேகாவை தனியாகவே வளர்த்து விட்டு தனியாகவே அவங்கள தேர்தலில் சந்திக்க வச்சு ஜெயிக்க வச்சு தான் இங்க ஆட்சி அமைச்சா இங்க என்னெல்லாம் கொண்டு வரணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்களோ அதையெல்லாம் விஜய் அவர்கள் மூலியமாக இங்க நிறைவேற்றி கொள்வார்கள் அப்படின்னு ஒரு தரப்பு பார்க்கப்படுது. ஸோ பார்ப்போம் எடப்பாடி அவர்களுடைய இந்த ராஜதந்திரம், அதாவது தான் சொந்த கட்சிக்காரங்கிட்டே அடுத்தவங்க கொடியை கொடுத்து காட்டுங்க கூட்டணி உறுதிப்படுத்தினார் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாம அவங்கெல்லாம் ஆர்வமா வராங்க, நான் என்னங்க பண்றது தம்பி, நீங்களாம் உங்களுடைய தலைமை கிட்ட கேட்டுட்டு வாங்கப்பா, நீங்க வர்றது வேண்டாம்னு சொல்ல, ஆனா உங்களுடைய தலைமை கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்க, ஸ்கூல்ல பர்மிஷன் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதில் தலைமையிடம் பர்மிஷன் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் மாத்தி சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் அரசியல் களம் எப்படி மாறப்போகுது, இந்த தேர்தல் நெருங்க நெருங்க இவங்களுக்கு எந்த மாதிரியான அடாலடியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.